Welcome to Boski's RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களை. welcoming Color Kannadi fans to RRR and of course welcoming our fantastic Indian team to the first victory, RRR. Yes. Sir, India versus Bangladesh in the Champions Trophy match. It was more of a one-sided match. சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்துச்சு. ஓவராலா எப்படி இருந்துச்சு நீங்க சொல்லுங்க. அப்புறமா we will go into depth. Where there is a gill, there is a way. அதனால கில் வந்து கலக்கிட்டாரு, சூப்பரா ஆனாரு. ராகுல் வந்து எப்பயுமே குரூஷியலா நமக்கு எப்ப தேவையோ கொஞ்சம் அப்படி கை அவுட்டு மேட்ச் போற மாதிரி இருக்கும்போது ராகுல் தேவைன்னு நான் சொல்லுவேன் எப்பவுமே. ஸோ அது கரெக்டா அந்த கடைசி ஃபியூ ரன்ஸ் பியூட்டிஃபுல்லா ராகுல் வந்து ஆடிட்டாரு. ஸோ குட் ஸ்டார்ட் பை ரோஹித், நோ டவுட் அபவுட் இட். அவங்க வந்து துபாயில வந்து நீங்க ஆக்சுவலா புது மாதிரியான ஒரு சாம்பியன்ஷிப் டிஸ்கவுண்ட் சேல் போடுறாங்க உங்களுக்கு. ஒரு விக்கெட் வாங்கினா ஒரு விக்கெட் ஃப்ரீன்ட்டு. அதனால தடன்னு ஒரு 33 for 5 வந்தது. அக்சர் பட்டேலுக்கு வந்து 1.5 ஓவர்லயே அவங்க மொத்த இன்னிங்ஸ் முடிச்சணும்னு பார்த்தாங்க அக்சர் பட்டேல் போலிங்ல. அக்சர் பட்டேல் வந்து நீங்க மிக்சர் பட்டேல், அவர் எந்த பால் டேர்ன் ஆகுது எது உள்ள வந்து அவனுக்கு சுத்தமா தெரியல. அதுல ஜாக்கர்னு ஒருத்தர் ஆனார் பாத்தீங்களா, அவர் வந்து ஆக்சுவலி கோல் கீப்பர், ஃபுட்பால் கோல் கீப்பர் கம் புலிவேஷம் டான்சர், 2 பேர் மிக்ஸ்டா இருந்தது அவருடைய பேட்டிங். என்ன ஆடுறாரு புரியல. அவரை போய் முதல் பால் கேட்ச் விட்டார் பாரு ரோஹித். அதுதான் ரொம்ப காமெடி. இல்லாட்டா அந்த மேட்ச் ஒரு 2-3 years பேக் முடிய வேண்டிய மேட்ச் நம்ம கொண்டு கொடுத்தோம், ஒரு பெரிய மேட்ச் மாதிரி அவங்க கையில. சார், இந்தியாவுடைய ஃபீல்டிங் வெர்சஸ் பங்களாதேஷ் ஃபீல்டிங் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, பங்களாதேஷ்க்கு வந்து ஆக்சுவலா சில கேச்சஸ் விட்டாங்க. அவங்களும் வந்துட்டு KL ராகுலோட கேட்சை டிராப் பண்ணாங்க. பட் நம்மளும் அதுக்கேற்ற மாதிரியே சில ஃபீல்டிங் மிஸ்டேக்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சது. ரோஹித் சர்மா ஒரு கேட்சை விட்டதாக இருக்கட்டும், ஹார்திக் பாண்டியா ஒரு அழகான கேட்சை விட்டாரு. அதுக்கப்புறம் இவர் KL ராகுல் வந்துட்டு ஒரு ஸ்டம்பிங் சான்ஸ் வந்துச்சு அழகா. அவர் வந்துட்டு டவுன் த ட்ராக் பேட்ஸ்மேன் இறங்கி போகும்போது அவரும் விட்டாரு. சோ இந்த ஃபீல்டிங் மிஸ்டேக்ஸ்னா வந்து ஒரு சின்ன எரர் மாதிரி தெரியலாம், பட் ஒரு குரூஷியல் மேட்ச்ல இது ஒரு மிகப்பெரிய மாற்றமா மாறலாம் இல்லையா? ஆமா, நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு மேட்ச்ல இட் டிட் மேட்டர் மச். பட் பாகிஸ்தானோட இமேஜின் பண்ணுங்க, இந்த மாதிரி இங்க 2 கேட்ச் ஒரு ஸ்டம்பிங் நீங்க சொல்ற மாதிரி ஹேட்ரிக் டெலிவரியில போய் ரோஹித்துக்கு ஸ்லிப்ல அது ஒரு நார்மல் கேட்ச். இப்போ ஒரு பேட்டர் வந்து பின்னாடி பேட் எடுத்துன்னு போயிட்டு எட்ஜ் எடுத்தா அதாவது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பேட்டை தூக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரேஸ் ஆக தோணும், நம்ம இருக்கிற பொசிஷன்ல இருந்து மேல போகும். இது ஃப்ரண்ட்ல ஆடுறாருன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு பால் கிட்ட இருந்து ஜட்ஜ் பண்றது கேட்ச. ஸோ ஃப்ரண்ட்ல ஆடுறத போய் நம்ம அந்த லெஃப்ட்ல போய் அந்த கேட்ச் அது ஹேட்ரிக் டெலிவரியில. ஸோ ஃபிட்னஸ் ஆங்கிள் பார்க்கும்போது அதாவது ஒருத்தர்கிட்ட அடிச்சா சேஃப் 2 ரன் ஓடலாம், ப்ராப்ளமே இல்லைன்ற மாதிரி ஒரு 5 ஃபீல்டர்ஸ் இருக்காங்க நம்ம ஊர்ல, நம்ம டீம்ல. ராணா அவர்கிட்ட அடிச்சா கண்டிப்பா 2 ரன் பவுண்டரியில நிற்கும் போது. குல்தீப் அவர்கிட்ட அடிச்சா 2 ரன். இவங்க எல்லாம் ஃபென்ஸ்ல இருக்கும்போது சொல்றேன். பவுண்டரி கிட்ட இருந்தாங்கன்னா 2 ரன் ஷோரு. ஷமி ஷுவர் 2 ரன்னு. அதுக்கப்புறம் வேற யாரு, நம்ம இவர்கிட்ட ராகுலுடைய கீப்பிங் வந்து ஆன் தி ஆஃப் ஸ்டம்ப் ஆர் கிளவ் பேட்ஸ்மேனுடைய பேட் பக்கத்துல இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கையில போய் எட்ஜி போய் உட்காருது பாருங்க, அந்த கேட்ச் டிஃபிகல்ட் தான், அதெல்லாம் பிடிச்சிடுறாரு. பட் ஒரு ஸ்பின்னர் டவுன் த லெக் சைட் போடும்போது அவரும் ஸ்பெக்டேட்டர் மாதிரி மேட்ச் பார்த்துட்டு நீங்க அந்த ஸ்டம்பிங் விட்டாரு பாத்தீங்களா. இதுல கௌதம் கம்பீர் வந்து இந்தியாலேயே பெஸ்ட் விக்கெட் கீப்பர் ராகுல் தான் சொல்லிடுறாரு. தோனி மேல இருக்கிற கோவத்தை இப்படி எல்லாம் காட்டக்கூடாது, வேற யாரையா ஒருத்தர் சொல்ல கூட போறாரு. இவரு ஜஸ்ட் அபவ் ஆவரேஜ் கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கோவத்தை இப்படி எல்லாம் சொல்லி காட்டக்கூடாது. அவருக்கு என்ன அந்த சைட்ல இருந்து ப்ரொஃபைல் காமிச்சாங்க, ஸ்டம்ப் பக்கத்துல இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, பேட்ல மட்டும் போயிட்டு இருக்கு பால், அவர் அலர்ட்டாவே இல்லை. அதனால இதெல்லாம் பாகிஸ்தான் அகேன்ஸ்டா பண்ணோம்னா பயங்கர டேஞ்சர்ல போயிடும். தெரிஞ்சு மைண்ட் பண்றது கஷ்டம் இப்படி எல்லாம் ஃபீல்டிங் பண்ணா. ரொம்ப ரொம்ப சுமாரு. ஹர்திக் நல்ல ஃபீல்டர் பேரு. அவர் வந்து அந்த கேட்ச்க்கு நீங்க சொல்ற மாதிரி அவர் ஸ்பீட் ஆஃப் த பால் வரத ஜட்ஜே பண்ணல, கேஷ்ல போறாரு, கையில பட்டு போயிடுச்சு அந்த கேட்ச். ஸோ நம்ம எல்லாமே வந்து ரொம்ப கேஷ்ல ஆடுற மாதிரி இருக்கு ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு, விராட் கோலி இருக்காரு, சுப்பன் கில் பிடிச்ச கேட்ச் தி பெஸ்ட் கேட்ச். அந்த மாதிரி கேட்ச் பிடிக்கும் போது அத்தனை பேர் அந்த லெவலுக்கு பண்ணணும் ஃபீல்டிங். இப்போ வருண் சக்கரவர்த்தி வந்தாருன்னா இப்ப கேட்சிங் இம்ப்ரூவ் பண்றாரு வருண் சக்கரவர்த்தி. பட் ஸ்விஃப்டா வந்து பிக் அண்ட் ரோல்லாம் பவுண்டரியில் அடிப்பாரான்னு பார்த்தா இல்ல. ஸோ உங்களுக்கு வெரி குட் ஃபீல்டர்ஸ்னா ஜடேஜா, கோலி, சுப்மன் கில், இந்த மாதிரி செலக்டா சில பேர் தான். ஹார்திக் பாண்டியா செலக்டா 4-5 பேர் தான் இருக்காங்க. இது வந்து நமக்கு அட்வான்ஸா போய் முடியுமோன்னு எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது ஃபீல்டிங்கை பார்த்தோம். சார், கமிங் டு பவுலிங், ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்ப நேத்து மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் நியூசிலாந்து மேட்சையுமே டிஃபைட் பண்ணது அந்த கராச்சி பிட்ச்ல ஒரு ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் போட்டதுதான். செகண்ட் ஹாஃப்ல கவனிச்சிட்டாங்க இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஸ்பின்னர் தேவைப்படுது, அப்ப செகண்ட் ஹாஃப்ல நம்மளும் போடுவோம்னு சொல்லி நிறைய ஸ்பின்னர்ஸ் நியூசிலாந்து இறக்குனாங்க.
இன்னைக்கு மேட்ச்லயுமே பாத்தீங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து ஒரு ஸ்பின்னர் ஷாட் இவங்க 2 பேர் தான் வச்சிருந்தாங்க. பட் நம்ம இந்தியா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 3 ஸ்பின்னர் தைரியமா எடுத்துட்டு போய் குல்தீப் யாதவ இறக்குறோம், ஜடேஜாவை இறக்குறோம், அக்சர் பட்டேல் இறக்குறோம்னு சொல்லி இந்த பிட்ச்ல வந்து ஒரு ஸ்லோ பிட்ச்ன்றத அழகா ரீட் பண்ணி பவுலிங் போட்டாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸோட பவுலிங் எவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. அது முக்கியமா அக்சர் பட்டேல் அந்த ஹேட்ரிக் பிளஸ் நம்மளோட ஷமியோடைய கம்பேக். ஷமிஸ் கிரேட்டஸ்ட் கம்பேக் ஆஃப் 5 விக்கெட் ஹால். இந்த பவுலிங் பத்தி சொல்லுங்க. ஷமி இஸ் a brilliant bowler, team man. இன்னைக்கு ஆக்சுவலா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் அவர் போடல. அவருடைய ஒரிஜினல் போலிங் இன்னும் போடல. ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டோம்னா ஷமியை ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் அது சீமுக்கு ஹெல்ப் பண்ணும்போது பட் இந்த போலிங் வந்து ஷமி வந்து பாகிஸ்தானோட இன்னும் டெவலப் பண்ணுவார். இந்த குட்லைன்ஸ்ல வந்து ஏத்துனாருன்னா பின்னிடுவாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவருடைய ஒரிஜினல் போலிங் இது இல்ல. அவரோட ஒரிஜினல் போலிங் எங்க இருக்கும்னா சீமிங் கண்டிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும்போது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். இந்த லைன்ல இருந்து அங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பால் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் சீம் ஆகும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ரொம்ப இருக்கும். இப்படி ஸ்லோ விக்கெட்ல வந்து மோதுறது கொஞ்சம் டேஞ்சர். அதுவும் பாகிஸ்தான் ஹிட்டர்ஸ்லாம் அடிச்சாங்கன்னா செம்மையா அடிப்பாங்க. ஸோ இது ஒரு விஷயம். ஷமி எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷ்தீப் அண்ட் ராணா 2 பேர் தான் ரொம்ப ரொம்ப ஐடியல் இந்த மாதிரி பிச்சுக்கு. ராணா வந்து கரெக்டா விக்கெட் எடுத்துறாரு. முக்கியமா போனுங்கிற சமயத்துல விக்கெட் எடுத்துறாரு ராணா. பும்ரா இல்லாதது எங்க தெரியும்ன்றது மட்டும் சொல்றேன். பிகாஸ் சொல்லி யார்கர் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் டெலிவரியா போடுற கெப்பாசிட்டி இருக்கிற ஒரே போலர் பும்ரா தான். இவங்க யார்கர்ஸ் இருந்தா கூட ரொம்ப யோசிக்கிறாங்க. கான்பிடன்ஸ்ல வச்சுக்கிறாங்க உள்ளுக்குள்ளே. ஷமிலாம் யார்கர் போடணுமா என்ன, ரொம்ப தேவைப்பட்டா போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது ஏன்னு தெரியல. ஸோ நம்ம போலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் வில் டாமினேட். அக்சர் பட்டேல் கண்ணில் வரல விட்டு ஆட்டார். அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பங்களாதேஷ் டோட்டலி அவுட் ஆஃப் ஷாட்ஸ். அவர் எந்த பால் உள்ள வருது எது வெளில போறதுன்னு எதுவுமே தெரியல. 33 for 5 அந்த கேட்சஸ் எல்லாம் பிடிச்சுன்னு சொன்னா 70-80 அவுட் ஆயிருப்பாங்க. நம்ம வந்து கையில இருந்த மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்சா பிராக்டிஸ் கொஞ்சம் ஓடணும், மேட்ச் பிராக்டிஸ்ன்றதுக்காக விட்டா மாதிரி இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா நம்ம ஆட போற அந்த ஆங்கிள் முக்கியமான மேட்ச் இருக்கு இல்லையா 23rd, அந்த மேட்சுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம். இன்னைக்கு பார்த்த வரைக்கும் இதே துபாய் பிட்ச்ல தான் ஆடுறோம். பிட்ச் ஸ்லோவா இருக்கு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க ஸ்ட்ரெயிட் அவே ஸ்ட்ரோக்ஸுக்கு வந்தவொடனே போகாம இருக்கிறது பெட்டர். ஏன்னா அவங்க 33 for 5 கன்றாவியா கிரிக்கெட் ஆடுங்க. நம்ம கேட்ச் விட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் இல்ல, அவங்க ஹிருதய் அண்ட் நம்ம ஜேக்கர் 2 பேரும் சைக்காம கிரிக்கெட் ஆடுங்க. ஸ்பின் எப்படி ஆடக்கூடாதுன்றதுக்கு டெமோ. ஆனா அவங்களே நிறுத்தி நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ரன்ஸ் அவங்க அடிக்கிறதோட டபுளா இருக்கு. அப்படி இருக்கிறவங்களே நிறுத்தி ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்புக்கு போறாங்கன்னா இந்த பிட்ச் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, பேட்டர்ஸுக்கு இனிஷியலா ரன்ஸ் பெரிய ரேட் வராத கூட பரவாயில்ல, தள்ளி செட்டில் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்கலான்றது ஒரு கிளியர் இண்டிகேஷன். ஸோ பாகிஸ்தானோட ஆடும்போது முதல் 10 ஓவர்ல 55-60 வந்தா கூட நோலாஸ்ல இருந்தது பெட்டர். விக்கெட் விடாம ரன்ஸுக்குன்ட்டு போயிட்டு 80 for 4 வந்ததுன்னா ரிஸ்க். எஸ், பிகாஸ் நீங்க சொல்ல கரெக்டான பாயிண்ட். நானும் அதான் ஃபீல் பண்ணேன் மேட்ச் பார்க்கும்போது. அவங்க வந்து ஒரு 80 for 0 இருந்தாங்கன்னா கூட பங்களாதேஷ் இந்த மாதிரி பொறுமையா ஆடி அவங்க இன்னும் ஒரு 30 to 40 ரன்ஸ் எக்ஸ்ட்ராவா அடிச்சிருந்துக்கலாம் டுவர்ட்ஸ் தி எண்ட். பட் விக்கெட் இல்லாததுங்கிறது வந்து இந்த லாஸ்ட் 10 ஓவர்ஸ்ல அவங்களால பெருசா புஷ் பண்ண முடியல. அது வந்து நேத்து மேட்ச்ல பார்த்தோம்னா பாகிஸ்தான் vs நியூசிலாந்து மேட்ச்ல சின்ன டார்கெட் தான் அவங்க செட் பண்ண போயிருந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஆக்சுவலா அவங்களால எப்ப எக்ஸ்ட்ராவா அடிக்க முடிஞ்சது நியூசிலாந்துனாலனா the last 10 overs they scored 111 or 120 runs மேல அடிச்சாங்க நேத்து மேட்ச். சோ the last 10 overs push அந்த ODI ஃபார்மட் உடைய அந்த கிளிக் வந்து மேபி பங்களாதேஷ்க்கு இன்னும் வரலன்னு நினைக்கிறாங்க. இப்பதான் இந்த BPL ஒரு லீக் ஆடிட்டு வந்திருக்காங்க. அந்த லீக் நம்ம IPL மாதிரி அவங்க ஒரு லீக் முடிச்சுட்டு வந்து அந்த ஜோன்ல இருக்காங்க போல இருக்கு. சார், கமிங் டு இந்தியாஸ் பேட்டிங், ரோஹித் சர்மா இந்த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ஓவர் வாட்ச்ஃபுல்லா ஆடினாங்க 2 பேருமே. சுப்மன் கில் அண்ட் இவங்க 2 பேரும் 2.5 ஓவர்ஸ்க்கு என்னமோ வந்து 7 ரன் தான் அடிச்சிருந்தோம் நம்ம. அந்த நெக்ஸ்ட் 3 ஓவர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க. 4-6 போக ஆரம்பிச்சது, டைமிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. வெல் டைமிங் டெலிவரிஸ் நிறைய இருந்துச்சு. 10 ஓவர்ஸ் முடிவுல ஸ்கோர் டக்குன்னு வந்துருச்சு. சோ அந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளே வந்துட்டு அழகா யூட்டிலைஸ் பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி பிட்ச்ல அப்படி ஆடுறதுங்கிறது கஷ்டம். அக்ரெசிவ் கிரிக்கெட் எப்ப வேணா கேட்சா மாறி இருந்திருக்கலாம். ஒரு குவிக் ஃபயர் ரன்னை கொடுத்து ரோஹித் கிளம்பினாரு. சோ அவங்களோட அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பத்தி சொல்லுங்க. ஆமா, அவங்க வந்து அதுதான் இந்த பிட்சுக்கு இதோட பிட்சுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுட்டாங்க. அப்படியா அதுதான் சொல்றேன் ஆடணும். நம்ம வந்து முதல்ல எடுத்த உடனே T20 ஆடுற மாதிரி ஆட முடியாது. அதுவும் இந்த பிட்ச்ல பிட்ச் வந்து இன்னும் ஆட எஸ்பெஷலி மிடில் ஓவர்ஸ்ல the slower you bowl it is better for the fielding side. ஸ்லோவரா போடுறது. நீங்க வந்து ஃபாஸ்டா போட்டீங்கன்னா கிழிச்சிடும் மிடில் ஓவர்ஸ் எஸ்பெஷலி. அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச ஸ்பின்னர்ஸ் நம்ம பேக் பண்றது ரொம்ப நல்லது. எப்படியாவது வருண் சக்கரவர்த்தி பாகிஸ்தான் அகேன்ஸ்டா 11ல கண்டிப்பா இருக்கணும்ன்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல பார்ட்னர்ஷிப் வந்ததுன்னா பிரேக் பண்றதுக்கு பும்ரா மாதிரி ஒரு போலர் இல்ல.
எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு போலர் ஓரளவுக்குன்றது ராணா தான். பட் நீங்க வருண் சக்கரவர்த்தியை வந்து கொண்டு வந்தீங்கன்னா மிடில் அவரை வந்து எப்படியாவது வச்சு கிளியர் பண்ணணும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஆர்க்ல மாட்டவே மாட்டாது, அந்த ஸ்லாட்ல மாட்டாது. அந்த டைப் ஆஃப் போலர் அவர் தான். ஸோ எனக்கு என்னன்னா எப்படியாவது காமன் சென்ஸ் ப்ரிவேல் ஆகி வருண் சக்கரவர்த்தியை 11ல எடுத்தானோம். இட்ஸ் அ மஸ்ட். பாகிஸ்தான் அகைன்ஸ்டா நம்ம கண்டிப்பா வின் பண்ணணும்னா இது ஒரு கண்டிஷன் ஷோர். சரி, இப்போ இதை வந்துட்டு இவங்க எதனால இவங்களும் வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வர மாட்டேங்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். ஒரு பக்கம் என்னன்னா இவங்களுக்கு குல்தீப் யாதவ்ப்பா. குல்தீப் வந்து ஒரு நல்ல சினாமன் பவுலர். இவர் இப்படி போடுவார் அப்படி போடுவாரு. குல்தீப் அதான் வேணும் இவங்களுக்கு. ஜடேஜா வந்து இவ்வளவு வருஷமா இருக்கிற ஒரு நல்ல ஃபீல்டரு, பேட்டரு, பவுலர், ஆல்ரவுண்டர். இவரை எப்படிப்பா விட முடியும்? அப்ப அவரும் இருக்கட்டும். ஐயோ, அப்ப டாப் ஆர்டர்ல நமக்கு நம்பர் 4, 5க்குள்ள ஆடுறதுக்கு ரிஷப் பண்ணிட்டு வேணான்னு கேஎல் ராகுல் எடுத்துட்டோம். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணுமே. அப்ப அக்சர் பட்டேல் கண்டிப்பா வேணும். அவரு டாப் 4, 5ல கூட வந்து அழகா விளையாடுறாரு. சோ அப்படி சொல்லி இந்த 3 காரணத்துக்காக இவங்க 3 பேரையும் வச்சுக்கிறாங்க. சோ இவங்க 3 பேர்ல இருந்து யாரை எடுக்கிறதுங்கிறது எங்களுக்கு தெரியல. சோ வருண் சக்கரவர்த்தி வரணும் அப்படின்னா who should go out நீங்க நினைக்கிறீங்க? A very, very tough question to answer because the slower you bowl, it's better for us. The slower you bowl. இதுல நீங்க ஃபாஸ்டா போட வேண்டியது பாகிஸ்தானுக்கு சில கண்டிஷன்ஸ் உங்களுக்கு சொல்றேன். நேத்திக்கு எப்ப நியூசிலாந்து ஸ்டடி பண்ணி லேத்தம் வந்து ஸ்டடி பண்ணி இன்னிங்ஸ் எடுத்துன்னு போறாரோ அப்பயே தெரிஞ்சு போச்சு பாகிஸ்தான் காலி. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரச்சனை பாகிஸ்தானுக்கு என்னைக்குமே டார்கெட் சேசிங். அவங்க டார்கெட் சேஸ் பண்ணி நோ லாஸ் எல்லாம் வச்சிருக்கலாம். அது ரொம்ப 5% தான் இருக்கும் மொத்தம் அவங்களுடைய சேசிங்ல வின் பண்ணதுல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டாஸ் ஜெயிச்சிட்டோம்னா பேட்டிங் ஆடி 260, 270 வந்தா சூப்பர். அதை விட வேற எதுவுமே வேணாம், நம்ம ஷூர் வின்னு. அது ஒண்ணு. நம்பர் 2, நம்மளுடைய ஸ்லோ பவுலர்ஸை பேக் பண்றது பெட்டர். ஏன்னா நீங்க ஃபாஸ்டா போட்டீங்கன்னா தட்னா 6. பட் இந்த ஸ்லோவர்ல குல்தீப் ஏன் அங்க வைட்டல்னா மொத்த ஷாட் மொத்த பவரையும் பேட்டர் கொடுக்கணும். தட்னா போகாது. மிஞ்சி போனா ஒரு 2 ரன் லாப் ஆகும். ஸோ ஸ்லோவர் த ஸ்டஃப் இட் மேக்ஸ் லைஃப் மோர் டிஃபிகல்ட் ஃபார் த பேட்டர். அதனால ஸ்லோயிஷா போடுறவங்களால தான் பெரிய ரகல கிரியேட் ஆகும்னு எனக்கு தோணுது. இதுல வந்து பேங் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்லோன்னு பார்க்கும்போது நம்ம ஹர்ஷ்தீப் சிங் ரொம்ப ரொம்ப வெயிட்ல இருப்பாரு. ஏன்னா ஏற்கனவே T20லயே பாகிஸ்தான் அகேன்ஸ்டா கட்சி ஓவர்ல 6 ரன் ஜஸ்ட் 6 ரன்ஸ் கொடுத்தாரு. அவருடைய ஸ்லோ ஸ்டப், ஹர்ஷித் ராணுடைய ஸ்லோ ரன். பட் பியாண்ட் ஆல் திஸ் ஏதாவது ஒரு கேம்பிள் எடுத்துதான் ஆனும். அந்த கேம்பிள்ல ஒரு பேட்டர் போனாலும் பரவாயில்லன்ட்டு வருண் சக்கரவர்த்தி ஆடுறது பெட்டர் என்ன பொறுத்த வரைக்கும். சார், இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மஸ்ட் வின் மேட்ச் நீங்க சொல்ற இந்த வரப்போற இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்து போயிட்டாங்க இப்போ. பட் இந்தியாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் ஜெயிச்சு முடிச்சுட்டு இப்போ அதோட அந்த வெற்றியோட உள்ள போறாங்க. சோ தே கேன் அஃபோர்ட் டு லூஸ்ங்கிற ஒரு அலட்சியம் இல்லாம இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபீல்டிங்ல அலட்சியம்லாம் காட்டாம ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவங்க வந்து ஜெயிச்சே ஆகுன்ற எண்ணத்தோட விளையாடினாதான் உண்டு. பிகாஸ் அடுத்த மேட்ச் அவங்க விளையாடுறது போறது நியூசிலாந்து கூட. அப்ப இந்தியாவுக்கு வந்து அது இதை விட பெரிய ஹை பிரஷர். ஆக்சுவலா கன்சிடரிங் த ஃபார்ம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானை விட நியூசிலாந்து டஃப் ஆப்போனன்ட் நமக்கு. சோ பாகிஸ்தான் நமக்கு அந்த அளவுக்கு டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நேத்து மேட்ச பார்த்ததுக்கு அப்புறமா? ஆமா, பாருங்களேன், நேத்தி கூட அந்த டார்கெட்டை சேசிங்னு வழியிறாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்? ஃபர்ஸ்ட் டார்கெட் சேசிங் ப்ராப்ளம். ரெண்டாவது ஐயோ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா டார்கெட் சேசிங்கா ஐயோ அப்படின்னு சொரிய ஆரம்பிச்சு கொஞ்சம் முடி கொட்டும் அப்படின்ட்டு ஒரு 2 பேர் சைக்கலாஜில அங்கேயே விட்டுடுவாங்க. ஸோ நம்ம டாஸை ஜெயிச்சிட்டோம்னா நம்ம வந்து பேட்டிங் தான் போவோம். பட் நம்ம சேசிங்லயும் பிரமாதமா ஜெயிச்சிருக்கோம் அவங்களோட. அது ப்ராப்ளம் இல்லை. இப்ப இதே இந்த தீபாவளிக்கு முன்னால் ஒரு மேட்ச் ஒன்று சொன்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த கோலி வந்து ரணகலமா ஒன்று ஆடி ஒன்று ஜெயிச்சு கொடுத்தாருல. கடைசியில் அஸ்வின் கூட பியூட்டிஃபுல்லா வெல் லெஃப்ட் விட்டு அதுக்கப்புறம் ஓவர் மிட் ஆஃப் 4 அடிச்சு ஜெயிச்சுமே. அந்த மேட்ச்ல நீங்க இமேஜின் பண்ணுங்க, பாகிஸ்தான் சேசிங் நம்ம போலிங்னு வச்சுக்கோங்க, பேனிக்கே அவுட் ஆயிருப்பாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். பயங்கர டென்ஷன் ஆங்ஸைட்டி இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்தியா கேன் டூ பெட்டர். அண்ட் இஃப் இந்தியா பேட்ஸ் ஃபர்ஸ்ட்னா கேக் வாக் என்ன பொறுத்த வரைக்கும். ரைட். சோ நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே வந்துட்டு எந்தெந்த லெவல்ல வந்து இந்தியாவுக்கு சாதகமா அமைய போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட போறோம் சார். இன்னும் 2 நாட்கள் தான் நடுவுல கேப் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செஞ்சுரியனை பத்தி பேசிடலாம்னு நான் நினைக்கிறேன். சுப்மன் கில் 2022 அதுல இருந்து ஆரம்பிச்சது. அதாவது கோவிட்லாம் முடிஞ்சு ஓடிஐ மேட்சஸ், இன்டர்நேஷனல் மேட்சஸ் திரும்ப ஸ்டார்ட் ஆன டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்து மேட்ச் போகும்போது லைவ்ல காட்டினாங்க, நீங்க கூட பார்த்திருப்பீங்க. அதிக நம்பர் ஆஃப் ஓடிஐ செஞ்சுரிஸ் அடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ல எல்லா டீம்ஸ்லயுமே சுப்மன் கில் தான். 8 செஞ்சுரி அடிச்சிருக்காராமா 22ல இருந்து இப்போ வரைக்கும். அவருக்கு அடுத்தபடியா 7 செஞ்சுரியோட வந்து செகண்ட் ஸ்பாட்ல விராட் கோலி இருக்காருன்னு சொல்லி. சோ இந்த மாதிரி ஒரு டாப் 3 நம்மளோட ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில்ன்ற இந்த 3 பேருமே
பல ஓடிஐ ரெக்கார்ட்ஸ்கள்ல வந்து கடந்த ஒரு 3-4 வருஷத்துல நம்பர் 1ல இருக்கிறவங்க நம்ம டீம்ல இருக்கிறாங்கன்றது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதுல சுப்மன் கில் மாதிரி ஒரு யங் கன் அப்படின்றவர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு வைட்டலான ஒரு ஆளாகிறாரு. ஃபீல்டிங்லயும் அசத்துறாரு. அவரோட அந்த செஞ்சுரி நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? அந்த சப்ளைம் இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆமா, சுப்மன் கில்லி. ஏன்னா அவருக்கு ஸ்ட்ரோக் பிளே தான் போட்டே. ஸ்ட்ரோக்ஸ் அடிக்கும் போதும் அந்த இன்னைக்கு போட்ட ஸ்பின்னர்ஸ் அவங்க போட ஸ்பின்னர்ஸ் அவங்க வந்து ஒரு மாதிரி இப்போ அடில் ரஷீத் மாதிரி போடுறாங்க. அதனால நீங்க ஸ்ட்ரெயிட் அங்கேயும் நீங்க ஸ்ட்ரோக்கு போனீங்கன்னா சத்தியமா நீங்க அவுட் ஆயிருவாரு. பட் அந்த இடத்துல காமா பியூட்டிஃபுல்லா டெஸ்ட் மேட்ச்ல ஆடுற மாதிரி சுப்மன் கில் ஒரு 2 ஆட்டு அது வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல். அவர் ஒரு 2 நின்று கம் வாட்மே 228 நம்ம ஜிங்ஸ் எதுவுமே வேணாம். முதல் மேட்ச் வேற தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரோக் ஸ்பின்னர்ல ரேஷா போய் பெரிய பிரச்சனையாயிட போறது டீமுக்குன்றது புரிஞ்சுட்டு கொஞ்சம் டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆனாலும் பரவாயில்ல, மெதுவாக ஆடலாம், சூஸ் பண்ணிக்கலாம்னு ஆடினார். ஏன்னா நமக்கு ரன் ரேட் ஆஸ்கிங் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய த்ரெட்டே இல்லை. அந்த விதத்துல சுப்மன் கில் சூப்பர். பட் எனக்கு ஒன்னே இவங்க அத்தனை பேருமே முட்டிக்கு மேல பால் வரும்போது இதே மாதிரி இன்னிங்ஸ் ஆனாலும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு டெய்லி ட்ரீட் கொடுப்பாங்க. அங்க மட்டும் ஏதோ வைக்கப்படுறாங்க உடம்புக்கு நேரம் பால் வரும்போது. அது எனக்கு என்னன்னு தெரியல. அண்ட் பிஃபோர் ஐ ஃபர்கெட், உங்களுக்கு சில விஷயங்கள் என்னன்னா பாலா, பாகிஸ்தானுடைய போலிங் அட்டாக் பார்த்தேன். ஒருவேளை மூவிங் கண்டிஷன்ஸ் மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசா வரப்போறது இல்லை துபாயில. பட் பால் மூவ் ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குன்னா அந்த நசீம் ரொம்ப கஷ்டம். நசீம் கான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு. நசீம் வந்து பெஸ்ட் போலர் அந்த மாதிரி விஷயத்துல. அப்படி மூவ் ஆகலைன்னா ஷாஹின் அஃப்ரீதியை ரோஹித் வச்சு டின்னு கட்டிடுவார். ஒண்ணு சர்ப்ரைஸ் வெப்பன் நேற்று நான் பார்த்ததுல அந்த அப்ரார்னு ஒருத்தர் போடுறாரு போலிங், எஸ்பெஷலி டெவான் கான்வே எடுத்த அந்த பால் இருக்குல்ல, போல்ஸ் லைக் லெக் ஸ்பின்னர் மாதிரி. அவரும் அந்த அஜந்தா மெண்டிஸ் டைப் இந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னர் தான் போடுறாரு, அந்த டைப் தான். ஆனா அந்த பால் வந்து போட்டது ஒரு டெரிபிக் ஆஃப் பிரேக். கான்வே ஒண்ணுமே புரியல. சோ இந்த அப்ரார் நசீம் இந்த 2 பேர் நம்ம கவுண்டர் பண்ணி ஜாகிரதை ஆடி விக்கெட் கொடுக்காம மாட்டோம்னா செம்ம டோட்டல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எஸ், வெல் செட் சார். நேத்து மேட்சை பத்தி நம்ம வீடியோவே போடலாம். வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் கூட நீங்க வந்துட்டு ஒரு இது விருந்து கொடுத்துடுறீங்க இது மூலமா. போன மேட்ச்ல அப்சர்வ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இதுல போட்டு கரெக்டா நசீம் ஷாவோட அந்த அவுட் ஸ்விங் டெலிவரிஸ் அதெல்லாமே நான் கூட பார்த்தேன் சார். வெல் அப்சர்வ் சார். லாஸ்ட் திங், ஹாரிஸ் ராஃப் அண்ட் ஷைன் ஷா அஃப்ரீடி இந்த 2 பேருமே ஆக்சுவலா அவங்களோட பிரைம் ஃபார்ம்ல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. நம்ம வந்து 2022 ஓடிஐ T20 வேர்ல்ட் கப்ல ஃபேஸ் பண்ற டைம்ல வந்து ஹாரிஸ் ராஃபோ ஷைன் ஷா அஃப்ரீடி மெயின்லி வந்து நம்ம அவரோட அந்த பவுலிங் நம்ம டாப் 3 ரைட் ஹேண்டர்ஸ் கரண்ட் ஓடி போயிருந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் இப்போ அவரோட அந்த லீத்தல் வெப்பன் அந்த ரிவர்ஸ் ஸ்விங் இனிஷியல் ஸ்டேஜ்லயே அவர் போடுறது வந்து மிஸ் ஆயிட்டே இருக்குது. கமெண்ட்ரியில கூட சொல்லிட்டு இருந்தாங்க நடுவில் ஏதோ ஒரு கேப் ஆச்சு, அதுக்கப்புறமா இப்போ அவர் பழைய மாதிரிலாம் போடுறது இல்லைன்னு சொல்லி. சோ அது நீங்க பாத்தீங்களா? அவர் பழைய மாதிரிலாம் ஒன்னும் பெருசா டேஞ்சரஸ் பவுலிங் போடுறது இல்லை. ஆமா, இப்போ அந்த சாம்பியன்ஸ் டிராஃபி நம்ம நோலாஸ் வச்சாங்களே நம்மளோட, அந்த மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா டிப்பிங் யார்கர் ராகுல் ரோஹித் எல்லாருக்குமே, ராகுல் ரோஹித் சுப்மன் கில் அத்தனை பேருமே எரெக்டா ஆடுறாங்க, ரொம்ப குனியாம ஆடுறாங்க. ஓகே, விராட் கோலி நல்லா குனிஞ்சு ஆடுறாரு. இந்த 3 பேர் ரொம்ப எரெக்டா ஆடுறதுனால ஷாஹின் அஃப்ரீதி நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரிஜினல் இன்ஜுரிக்கெல்லாம் முன்னாடி பயங்கர க்ளோஸ் யார்கர் லெங்க்ல மூவிங் பால்ஸ் போடுந்தாரு. அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா இவங்க ரொம்ப லெத்தார்ஜிக்கா பேட் எடுத்ததுக்குள்ள போய் அடிச்சிடும் ஷூ கிட்ட. பட் ஆஃப் லேட் இவங்க என்ன பண்றாங்க, பாகிஸ்தான் நம்மள பயமுறுத்தணும் குட்லைன்ல ஏத்தின்னு இருக்காங்க செம்ம பேஸ்ல. அது வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் தான். அப்படி போட்ட ரோஹித் சர்மா டின்னு கட்டிடுவாரு. அதனால அவங்க லைன் ஆஃப் அட்டாக் ஒருவேளை நமக்கு அகேன்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி மாத்திட்டு க்ளோசர் டு தி ஃபுட், தட் இஸ் யார்கர் லெங்க், ஆல்மோஸ்ட் கிரீஸ்ல பிச் ஆகிற மாதிரி பாலை மூவ் பண்றதுக்கோ போட ஆரம்பிச்சாங்கன்னா நமக்கு கொஞ்சம் டென்ஷன் நர்வசஸ் இல்ல, கொஞ்சம் ஆங்ஸைட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி போட்டாங்கன்னா. பட் எனக்கு தெரிஞ்சு மூவிங் கண்டிஷன்ஸா இருந்தா மட்டும்தான் பாஸ் நமக்கு ப்ராப்ளம். அதர்வைஸ் இந்த போலிங் நமக்கு த்ரெட்டே கிடையாது. ரைட். பட் எது எப்படியோ சார், கண்டிப்பா வந்து ஒரு செஞ்சுரி விராட் கோலிட்ட காத்துட்டு இருக்கிறது வந்துட்டு நம்மளால பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா இந்த மேட்ச்ல அவர் பெருசா ஒன்னும் ஹை ஸ்கோர் அடிக்கல. அப்ப அதுலயே தெரிஞ்சு போச்சு, ஓ அதுக்குதான் வெயிட்டிங்க, ஓகே ஓகேன்ற மாதிரி. சோ கண்டிப்பா வந்து பாகிஸ்தான் வேற நல்ல ஒரு செஞ்சுரி விராட் கோலி கொடுப்பாருன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். Do you have anything else to add on to this match, sir? Nothing more to say. Everybody will be praying வந்து இப்போ இந்தியா துபாய் பாகிஸ்தான் குட் பை அப்படின்னுவாங்க. அதான் எல்லாரும் எனக்கு அதான் நம்ம டீம் இஸ் த பெஸ்ட் டீம், டவுட்டே கிடையாது. நிறைய குறைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் ரைட்டு. நம்ம டீம்ல இருக்கிற வெரைட்டி அண்ட் அடாப்டபிலிட்டி ஒன்று சொல்லல, வெரி வெரி குவிக்லி அட்ஜஸ்டிங் டு கண்டிஷன்ஸ். நீங்களே சொன்னீங்க பாருங்க, முதல் 3 ஓவர் ரன் ரேட் வராட்டாலும் பார்த்தாங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த திங்கிங் வேணும்.
அந்த திங்கிங் பிரைமரியா இருக்கிறது இந்தியன் டீம்ல தான். இன்ஸ்பைட் ஆஃப் பும்ராஸ் ஆப்சன்ஸ் நான் சொல்றேன். ஸோ ஐ எம் ஒன்லி பிரேயிங் தட் somehow common sense dawns on them and Varun Chakravarti is roped into the 11. Right. I am waiting to watch how England performs in this tournament, sir. Because வந்துட்டு அவங்க தான் வந்து இந்த அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் எல்லா ஃபார்மட்லயும் ஆடணும்னு கொண்டு வந்தாங்க. சோ அடுத்து வர மேட்சஸ்ல வந்து இங்கிலாந்து எப்படி ஆட போறாங்க நான் ரொம்ப ஆர்வமாகறேன். பிகாஸ் அவங்க எல்லாம் சொல்றாரு இவர் வந்து நம்ம மெக்கலம் இருக்காரு, அவர் வந்து டெஸ்ட் மேட்ச்ல வந்து பேஸ்பால் மாதிரி பேஸ்பால் தனகோபால் ராஜகோபால் அதெல்லாம் கொண்டு வந்தார்ல. சம்டைம் திடீர்னு பிரெயின் நம்ம ரொம்ப அவசரப்படுறோம். T20 கொஞ்சம் டெஸ்ட் மாதிரி தள்ளி தள்ளி ஆடிடலாம் டிராக்கு அப்படின்னு ஒரு ஐடியா, அந்த மாதிரி ஐடியா சொன்னாலும் சொல்லலாம். ஏன்னா இங்கிலாந்து தான் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சாங்க, பட் அடுத்த நாளே தொலைச்சிட்டாங்க நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எப்படி ஆடுறாங்க புரிய மாட்டேங்குது, என்ன மாதிரி ஆடுறாங்க புரியல. பட் எனிவே நம்ம வந்து லெட் அஸ் கண்டினியூ டு பி a threat to every team. இந்த லெவல் ஆடுறது பெட்டர். ரொம்ப ரொம்ப மேட்டர் ஆஃப் கன்சர்ன் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் தான் பஸ் அலாமிங்கா இருக்கு. ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட் இத்தனைக்கும் பேட்டிங்க்கு ஒரு கோச், போலிங்க்கு ஒரு கோச், ஃபீல்டிங்க்கு ரன் அவுட்டுக்கு கேட்ச் பிடிக்கிறதுக்கு ஹை கேட்சுக்கு இவ்வளோ கோச்சஸ் வச்சிருக்கோம். ஆனா ஃபீல்டிங் இவ்வளோ டிப்ளோரபிளா இருக்குன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஸ்விஃப்ட் மூவ்மெண்ட் இருக்கிற ஃபீல்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. கோலி, ஜடேஜா அந்த ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப கம்மியா இருக்கு ஃபீல்டர்ஸ். அப்கோர்ஸ் ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா பண்றாரு, இல்லைன்னு சொல்ல. ஹர்திக் பாண்டியா இவ்வளவு கேஷுவலாலாம் அந்த கேட்சுக்கு இஸ் வெரி குட் ஃபீல்டர். இவ்வளவு கேஷுவலா அந்த கேட்சுக்குலாம் போக முடியாது. ஸோ அதனால ஃபீல்டிங் கொஞ்சம் தாட் கொடுத்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா வரும். நீங்க ஹார்திக் பாண்டியா கேஷ்வல்னு சொன்னா எனக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு பின்னாடி வந்து இதுகிட்ட தேர்ட் மேன் ஷார்ட் தேர்ட் மேன்ல வந்து ஒரு கேட்ச் பிடிச்சாரு. அந்த இந்த பேட்ஸ்மேன் செட் பேட்ஸ்மேன் ஒருத்தர் பின்னாடி தட்டி விட பார்த்தாரு. அந்த ஷார்ட் அந்த கேட்ச் பிடிச்சிட்டு கேட்ச பிடிச்சதான் ஒரு கேட்ச் நான் செலிப்ரேட் பண்ணணும். அப்போ அப்படி அது அசால்ட்டா அப்படி கீழே தூக்கி போட்டாரு. அந்த கேட்சை பிடிச்சிட்டு தூக்கி போட்டாரு. அந்த விக்கெட்டுக்கு இவர் ஹர்ஷித் ராணா பாத்தீங்க அப்படின்னா அந்த பேட்ஸ்மேன் அடிச்சது 2 4 ஒரு 6 அந்த மாதிரி அடிச்சாரு. ஒரு சால புடலங்கா பேட்ஸ்மேன் உங்க ஸ்டைல்ல சொல்லணும். அங்க போயிட்டு கிளம்பு கிளம்பு இதெல்லாம் எதுக்கு அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. அது கவனிச்சிங்களா சார் நீங்க? அது சொல்ற மாதிரி ஹர்திக் பாண்டியாட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். கமெண்டேட்டர்ஸ் வந்து எப்பயுமே கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருக்காங்க. இவர் பவுண்டரியில நின்று கமெண்ட்ரி சொல்லிட்டே இருக்காரு, என்ன பண்றாருன்னு தெரியல. யாராவது ஒருத்தர் வாட்டர் பாட்டில் அப்புறம் சாமரம் எல்லாம் வந்து வீசுறாங்க. அவர் கூட உட்காந்து செஸ் விளையாடிட்டு இருக்காரு பவுண்டரியில இல்ல. அவரால் பேசாம கிரீட் ஆடிட்டு எது பேசிட்டே இருக்காரு பவுண்டரியில ஆட்டியாது. யாரோ ஒருத்தர் கால் பிடிச்சி விடுறாரு, ஒருத்தர் மகன் எடுத்து தலைவாரி விடுறாரு ஹர்திக் பாண்டியாக்கு, ஒருத்தர் மேக்கப் ஒருத்தர் அவருக்கு ரோஸ் பவுடர் போட்டு விடுறாரு, ஒருத்தர் ஷர்ட்டை பின்னாடி டக் பண்ணி இப்ப கரெக்டா இருக்கா அப்படின்னா இது என்ன பண்ணிருக்காருன்னு தெரியல எனக்கு. இந்த பவுண்டரியில என்ன பண்றாரு அவரு எனக்கு ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர். பட் ஆஃப் லேட் எப்ப பார்த்தாலும் பேசினே இருக்காரு. கிரௌட்ல யாருக்கும் போன் பண்ணி பேசுறாரு, என்ன பண்றாருன்னு தெரியல. அது இந்த குஜராத் டைட்டன்ஸ் ஆஷிஷ் நேராவோட சேர்ந்து ஆரம்பிச்சது. கரெக்ட். ஆஷிஷ் நேரா உள்ளுக்குள்ள வந்து லெவல்ல ஆடிடுறாரு, இவர் வெளில போய் ட்ரிங்க்ஸ் தூக்குறாரு. என்னன்னே புரியல. ஒரு நாள் முதல் நாள் மாதிரி மாத்திக்கிறாங்க. சார் the video will not end without all your ரகலை. இதெல்லாம் நீங்க வச்சாதான் வந்து நம்ம RRR ஷோ வந்துட்டு ரிவ்யூ ரெமெடி ரகலையா முடியும். On this ending point, I want to ask you about கௌதம் கம்பீர். இவ்வளவு பேரை நோட்டீஸ் பண்ணீங்க, கம்பீரை நீங்க கேமரால பெருசா அவனுக்கு காட்டவே மாட்டேன்ட்டாங்களே. அவருக்கு நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா நீங்க? கௌதம் கம்பீர் பாக்கல. அவர் வந்து எப்ப சிரிப்பு எப்ப சோகம் தெரியல. கொஞ்ச நாள் இப்ப கொஞ்சம் கையில தட்ட ஆரம்பிச்சு. நார்மலா பேட்டிங் ஆடிட்டு KKR ஆடும்போது சீக்கிரம் அவுட் ஆயிட்டு வந்துட்டா பேட் கேட்கவே மாட்டாரு. ஹோட்டல்ல போய் தான் கேட்டுவார். எல்லாருக்கும் சொல்றது என்னமோ தெரியல, நாட் இன் மூடுங்கிறதுக்கா இல்ல நான் நாட் அவுட்ங்கிறதுக்கா பேட் கேட்டிங் போறது என்ன தெரியாது. அவரு கிரிம்மா இருக்காரு. அவருக்கு இப்ப மைண்ட் பூரா எங்க இப்போ தோனிக்கு எங்க திருப்பி CSK அப்படில வந்துட்டு இருக்காருல்ல, தோனி இப்ப நியூஸ்ல வந்து இருக்காரு. அவருக்கு இந்த கவலை போயிடுச்சு. தோனி அப்புறம் நான் நாளைக்கு ஏதாவது சொல்லுவாரு நினைக்கிறேன். டாஸ் எல்லாம் இந்த மாதிரி யாருமே போட முடியாது. ரோஹித் சர்மா மாதிரி எனக்கு தெரிஞ்சு டாஸ் போடுறதுலேயே பெஸ்ட் ரோஹித் சர்மா தான். தோனிக்கெல்லாம் காயின் சரியா போடவே தெரியல, சுண்டவே தெரியல. ஏன்னா ரோஹித் சர்மா தான் நல்லா போடுறாரு காயின். இன்ஃபேக்ட் ரோஹித் சர்மா வந்து நோட்டு கொடுத்தா கூட போடுவார் டாஸ். தோனி அது ஓகே இல்ல, அந்த மாதிரி அவர் ஒரு ஃபீலிங்ல இருக்காரு. ஒரு மீம் கூட வந்துச்சு சார். அதாவது கௌதம் கம்பீர் வாட்சிங் த மேட்ச்னு சொல்லிட்டு மாறிட்டே இருக்கும். அதாவது வந்துட்டு யாரோ ஒருத்தங்க அவர் செஞ்சுரி போட்டாருப்பா, சரி சரி, இந்தியா மேட்ச் ஜெயிக்க போகுது, அவ்வளவுதான் 20 பால்ல வந்து 2 ரன் அடிக்கணும், இந்தியா ஜெயிக்க போகுது, சரி சரி. வருண் சக்கரவர்த்தி ஒரு விக்கெட் எடுத்தாரு, வருண் சக்கரவர்த்தி ஒரு விக்கெட் எடுத்தாரா, ஹர்ஷித் ராணா ஓடி வந்து போலிங் போறாரு, ஹர்ஷித் ராணா போலிங் போறாரு அப்படின்னு. அதாவது இந்த KKRல இருந்து வந்தவங்க எல்லாம் ஏதாவது பண்ணா ஒண்ணுமே இல்லாததுக்கு ஒரு பெருசா பண்ணுவாரு, மத்தவங்க என்ன பண்ணாலும் அப்படியே உட்கார்ந்து பாருன்னு போட்டு அவரை கலாய்க்கிறாங்க. சுனில் கவாஸ்கர் வந்து CSK மும்பைல வந்து மும்பைல யாராவது அப்படி லைட்டா பேட் அப்படி தட்டினா போறோம். ஐ திங்க் இட்ஸ் 6, இட்ஸ் கோயிங் பியாண்ட் ஓன்லி கிராசிங் மகாராஷ்டிரா பார்டர்னு வரு.
சிஎஸ்கேல யாராச்சும் ஐ திங்க் இட்ஸ் இன் தி ஏர், பேட்ஸ்மேன் himself will take the catch அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரைட், ஓகே சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் டுடேஸ் வீடியோ. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்ல இதே RRR ஷோல வந்து சந்திப்போம். தேங்க்யூ சோ மச் சார். Thank you.